ஒரு ட்ரேடர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, இந்த ஸ்டாக் மார்க்கெட் நியூஸு, இன்ஃபர்மேஷன் இல்ல ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் நம்ம பார்க்கலாம்? ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான வெப்சைட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்டிருந்தார். அதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெப்சைட்ஸ் இல்ல இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு அவங்களோட பிஸ்னஸ் கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக. அதனால நான் இந்த வீடியோல எந்த ஒரு வெப்சைட்டோ, இல்ல எந்த ஒரு கம்பெனியோ நான் ப்ரமோட் பண்ணல. இதில வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு வெப்சைட் மட்டுமே. இதில இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்ஸு இதில நம்ம பே பண்ணி நம்ம இதில நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் நீங்க போக தேவையில்ல. அதில இருக்கிற ஃப்ரீ இன்ஃபர்மேஷன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில எந்த ஒரு ப்ரமோஷனல் வீடியோவும் இந்த வெப்சைட்டோ இதில இல்ல அப்படின்றத நான் சொல்றேன். இதில கிட்டத்தட்ட ஒரு 10 வெப்சைட் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கமாடிட்டி, ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் நம்ம செக் பண்ணலாம். இதில் இருக்கிற ஃப்ரீ வெர்ஷனே நமக்கு போதுமானது. ஒரு பிகினருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்ஸில் இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் டெலகிராம் குரூப் நீங்கள் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸு, நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். டைம் டு டைம் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் சரி, எதா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2வது யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் நம்ம பார்க்க போகிறது 3 நியூஸ் வெப்சைட்ஸு. அதாவது இது ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வெப்சைட் தான். ஒன்று மணி கண்ட்ரோல், ஈடி நவ், என்டிடிவி ப்ராஃபிட். இந்த 3 வெப்சைட் தான் இன்னைக்கு வந்து நியூஸை வந்து ரொம்ப இம்மீடியட்டாக ரொம்ப குயிக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய வெப்சைட்டாக பார்க்கலாம். இல்லை சிஎன்பிசி வந்து அவங்களோட டிவி சேனல் இருக்குது. சிஎன்பிசி டிவி 18, என்டிடிவி ப்ராஃபிட் அவங்களோட வெப்சைட் டிவி சேனலும் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் வந்து டிவி இல்லை உங்கள் மொபைல்லே வந்து டெலிவிஷன் வந்து யூடியூப் மூலியமாகவும் இந்த சேனல்ஸ் நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது நியூஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா நீங்கள் டைம் டு டைம் உங்கள் சிஸ்டமில் இல்லை மொபைலில் வந்து ஏதாவது நியூஸ் வரும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி ட்விட்டர்லேயும் உங்களோட இன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னென்னா பிஸ்னஸ் நியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்குக்கான நியூஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 3 நியூஸ் வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணணும், அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, கம்பெனியோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட் எவ்வளோ, இயர்லி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனர் வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த வெப்சைட் வந்து screener.in அப்படின்ற நேமில் நீங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் இதில் ஒரு ஸ்டாக் நேமை நான் இங்கே கோட் பண்ணுறேன். அந்த ஸ்டாக்கை பற்றின மார்க்கெட் கேப் என்ன, புக் வேல்யூ எவ்வளோ, ஆர்ஓஇ எவ்வளோ இருக்குது, ஆர்ஓசி எவ்வளோ இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த கம்பெனியை பற்றின ஒரு சில ஃபண்டமெண்டல் நியூஸும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களோட மேஜர் பிஸ்னஸ் என்ன, இதெல்லாமே அந்த கம்பெனியை பற்றின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். கம்பெனி அனாலிசிஸில் கம்பெனியோட ப்ளஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட காம்படிட்டர்லாம் யார், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே screener.inல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ட்ரேடிங் வியூ. tradingview.com அப்படின்றது வந்து இது வந்து ஒரு குளோபல் கம்பெனி. இந்தியாவோட ஸ்டாக்ஸு இண்டெக்ஸும் நீங்கள் இதில் அனலைஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் சார்ட்டு. 2வது நீங்கள் மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீனும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு தேவையான கம்பெனிஸை நீங்கள் ஆட் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக் புரோக்கரோட டெர்மினலை வந்து நம்ம மார்க்கெட் வாட்ச் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ட்ரேடிங் வியூலையும் நீங்கள் மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன் சைட்லேயும் சார்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்.com. இந்த வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். 2வது ஸ்க்ரீனரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை இன்கம் ஃபண்ட்ஸு, பாண்ட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, எஸ்ஐபி கால்குலேட்டர், பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி என்னென்ன ஃபண்டை மானிட்டர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது டெக்னிக்கல். நான் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். கேண்டில் ஸ்டிக்னா என்ன, கேண்டில் ஸ்டிக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது,
அட்வான்ஸ் அதாவது ஒரு பிகினருக்கான டெக்னிக்கல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா investopedia.com இது ஒரு குளோபல் வெப்சைட் இதை நீங்கள் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். stockedge.com stockedge.comல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸு, ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி என்ன இருக்குது, வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டாக் என்ன, நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க, இப்போ லைவாக வந்திருக்கிற நியூஸ்லாம் என்னென்ன, இதெல்லாமே நீங்கள் டைம் டு டைம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அது மூலயமாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஃப்ஐஏஸோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, டிஏஸோட ஆக்டிவிட்டீஸு, எந்த செக்டார் இன்றைக்கி ஃபோக்கஸ் இருக்குது, ஐபிஓ என்னென்ன அவைலபிள் இருக்குது, இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது tijorifinance.com இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் பார்க்கலாம். ரேட்டிங் அப்டேட், அதாவது ஒரு ட்ரேடர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் இந்த ரேட்டிங்லாம் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தந்த ஸ்டாக்குக்கு இந்தந்த கம்பெனி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியல, எப்படி நானே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த டிஜோரி ஃபினான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரோக்கரேஜஸோட அப்டேட்டு, ப்ரொமோட்டர் என்னென்ன ஸ்டாக் பை பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்ளீட் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன, இதை பற்றின டீட்டெயிலும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபண்ட் ரைசிங்கு, QIP, கம்பெனியோட பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, கார்பரேட் ஆக்ஷன்ஸ் என்ன, மர்ஜர், டிமர்ஜர், பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஃபண்டமெண்டல் பற்றின நியூஸு. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இதில் இந்த டிஜோரி ஃபினான்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு ஃப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கூகுள் ஃபினான்ஸ். கூகுள் ஃபினான்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாவே இந்த வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட் பற்றின இல்லை ஏதோ ஒரு இம்மிடியேட்டாக ஒரு ஸ்டாக்கை பற்றின நியூஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ஃபினான்ஸில் நிஃப்டி என்ன மூவ் ஆகிட்டுருக்கு, ஏதோ ஒரு ஸ்டாக் நேமை போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் அந்த ஸ்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி என்ன டே ரேஞ்சில் போயிருக்கு, எவ்வளோ ஹை அண்ட் லோ, இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஹை போயிருக்கு, ஒரு வருஷத்தில் எவ்வளோ லோ போயிருக்கு, இவங்களோட காம்படிட்டர் யார், இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் ஒரு 10 வெப்சைட்டு, இது கமர்ஷியலாகவும் இருக்குது, ஒரு சிலது ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ கமர்ஷியல் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு தேவை, அதோட ஃபீச்சர்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் இது கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் வீடியோ மட்டுமே. எந்த ஒரு வெப்சைட்டோ இல்லை எந்த ஒரு கம்பெனியோ நான் இந்த வீடியோவில் ப்ரமோட் பண்ணல. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.